சிறுபோக நெல் கொள்வனவு தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. 2026 சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்காக திரைசேரியிலிருந்து 6 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு மேலதிகமாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி உரிமையாளர்களுக்கு அடகுச்சான்று கடனாக அரசு வங்கிகள் மூலம் மேலும் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என இதன்போது குறிப்பிடப்பட்டது. நெட் சந்தைப்படுத்தல் சபை எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டிபி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்காக அரசாங்க அதிபர்களின் உதவியுடன் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் ஆகிய இரு போகங்களிலும் 16 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதுடன் தற்போது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளில் சுமார் 1,20,000 மெட்ரிக் டன் நெல் இருப்பு உள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. அதில் சுமார் 60,000 மெட்ரிக் டன்னை சந்தைக்கு விடுவிப்பதற்கான விலை மனு கோரப்பட்டுள்ளதுடன் மேலும் 20,000 மெட்ரிக் டன் நெல்லை சத்தோசு நிறுவனத்திற்கு விடுவிப்பதற்கும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது.